பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்கள் மாத்திரம் வைத்து நாம் ஒரு முடிவுக்குள் வர முடியாது, இல்லை என்றால் கற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாக நமக்கு முழு வேதாகமும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதுடைய ஆரம்பம், அதுடைய முடிவு, இடையில நடக்கிறதான முக்கியமான நிகழ்வுகள், பைபிளுடைய மைய கருத்து, இதை தெரிந்தால் மாத்திரம்தான் நம்மால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக கதைகள் மாத்திரம், ஆபிரகாமுடைய கதை, ஈசாக்குடைய கதை, யாக்கோவுடைய கதை, இப்படி இவங்க கதைகளை மாத்திரம் நாம் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவான வேத அறிவை கொடுக்காது. அதனால முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக முழு வேதாகமத்தையும் சுருக்கமாக நாம் பார்க்கணும். முழு வேதாகமும் என்ன சொல்லுகிறது, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் ஆதாமுடைய படைப்பிலிருந்து இறுதி பரலோகம் வரைக்கும் முக்கியமான சாப்டர். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம், அப்புறம் அவங்களுடைய பாவம், அவர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு. 4ஆம் அதிகாரத்திலிருந்து மனித குலத்தினுடைய தோற்றம் வருகிறது நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக ஒவ்வொரு காரியங்கள், நோவாவுடைய காலம், சேம் காம் யாபேத்துடைய காலம், ஆபிரகாமுடைய காலம், மோசேயுடைய காலம், இப்படி காலங்கள் வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒவ்வொரு காலங்களில் இந்த பூமியில சில நிகழ்வுகள் வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கிறது. இப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, வேதாகமம் எதற்காக எழுதப்பட்டது, இல்லைன்னா வேதாகமத்தை தேவன் எதற்காக நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். அனுதினமும் படித்து ஜெபித்து ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவா? அல்ல. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. தேவன் இந்த வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களிலே தந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, நாம வேறொரு இடத்திற்கு போக வேண்டியவர்கள். இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, இல்லைன்னா அது நம்முடையதல்ல. நாம இங்கு தற்காலிகமாக வாழும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் முடிந்த பிற்பாடு இந்த உலகத்தை விட்டு நாம போகணும். அது பரிசுத்தவான்களா இருக்கலாம், இல்லைன்னா மற்ற ஜனங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோரும் தற்காலிகமாக இந்த உலகத்தில் வாழலாம். ஒரு ஆயுசு நாட்களை தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆயுசு நாட்கள் மாத்திரம்தான் அவங்களால வாழ முடியும். அது முடிந்த பிற்பாடு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வேறொரு உலகத்திலே வாழ வேண்டியதாக இருக்கிறது. உதாரணமாக பைபிளுடைய அடிஸ்தானத்தில் சொல்ல போனால், பரிசுத்தவான்கள் பரலோகத்திலும் பாவிகள் நரகத்திலும் நித்திய காலமாக வாழுவார்கள். அப்போ இந்த பூமியினுடைய வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த பூமியில நாம பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய வசதி வாய்ப்புகள், நம்முடைய பொருட்கள், பொன்கள், நமக்குள் இருக்கக்கூடிய சகலவிதமான ஆசீர்வாதங்களும் தற்காலிகமானது. அது நிரந்தரமானதல்ல. அது இந்த உலகத்தோடு கூட முடிவுக்குள் வரும். இப்ப நாம சம்பாதித்து வைத்த எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு நாள் நாம இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதாக இருக்கிறது. வேறொரு உலகம், அதாவது வேறொரு இடம் நமக்கு இருக்கிறது. அந்த இடத்துல நாம போய் சதா காலமும் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் வேத வசனத்தின் அடிப்படை உபதேசம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்துல நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதனால நீங்க இந்த இடத்துல சரியாக வாழ்ந்து, உங்களுக்காக நான் ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன், அந்த இடத்துக்கு நீங்க வரணும். அதுதான் உங்களுடைய நிரந்தரமான வீடு. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க இந்த பூமியில என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கர்த்தர் வேத வசனத்தில் எழுதி தந்திருக்கிறார். இதை இப்படி கூட சொல்லலாம், பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை திறந்து காண்பிக்கிற புத்தகம் தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். பாவம் என்னவென்றும், பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும், தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதனும்,
தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறதை மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இதை நாம் சரியாக வாசித்து தியானித்து புரிந்தால் ஒழிய ஒருபோதும் நாம் முழுமையாக வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வேதத்தை சரியாக வாசிங்க. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும், அல்லது ஒரு மனிதனுடைய நித்திய வீடு இதல்ல, அது பரலோகம். அப்போ பரலோகம்னு ஒரு நித்திய வீடு இருக்கிறது. அதுபோல பாவிகளுடைய நிரந்தரமான இடமும் இது கிடையாது. இந்த இடத்தை விட்டு அவர்களும் ஒரு நாள் நரகம் என்கிற நித்திய இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. அதனால நாம தீர்மானிக்கணும், நாம எந்த இடத்துக்கு போக போறோம். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.